திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்குள்ளார போகலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ரிட்டு அப்பீல் 711 இருக்குது பாருங்க. இந்த வழக்கு வந்து இன்னைக்கு வரவேண்டிய வழக்கு. இந்த வழக்கு வந்து இந்த என்சிடி வந்து டெட்டு மதிப்பெண்ணை வந்து கம்பல்சரி எடுத்துக்கணுமா இந்த வழிகாட்டு முறையை வந்து தெளிவுறுத்த கேட்டிருந்தாங்கல்ல, அந்த வழக்கு தான். இந்த வழக்கு வந்து 2013 சார்ந்த ஆசிரியர்கள் போட்டாங்க. அதாவது போட்டித் தேர்வு இல்லாமல் எங்களுக்கு பணி நியமனம் கொடுங்கன்ட்டு போட்ட வழக்கு, நியமன தேர்வை கேன்சல் போட்ட வழக்கு. அது தனி நீதிபதி சிங்கிள் பெஞ்சில் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டதுனால தான் இங்கே அப்பீல் வந்திருக்கு. அப்பீலுக்கு வந்த வழக்கில் தான் இந்த என்சிடியை வந்து தெளிவுறுத்த கேட்டிருந்தாங்க. அந்த வழக்கு முன்னாடி வந்து இதை போட்டவங்களாம் 2013 ஆசிரியர்னு சொல்லிட்டேன். இந்த வழக்கு வந்து எப்போ போட்டாங்கன்னா 9/2/2024 போட்டு அப்படியே விசாரணை. இது வந்து இங்கே இருக்கிற வந்து ரிட் அப்பீல் 576, 607, 714 இதெல்லாம் வந்து இதுவும் கூட கனெக்டட் மேட்டர்ஸ். இந்த வழக்குங்கள்லாம் இதுவும் கூட ஒன்றா இணைஞ்சி வரக்கூடிய வழக்குகள். ப்ரேயர் வந்து சொல்லியிருக்காங்க பிறகு சிங்கிள் பெஞ்சில் தள்ளுபடி ஆயிடுச்சு ப்ரேயர். அதை வந்து அந்த ரிட்டு பெட்டிஷன் நம்பர் வந்து 33/458/2023 9ஆம் தேதி தள்ளுபடி ஆச்சு. தள்ளுபடியான வழக்கை தான் வந்து எதிர்த்து இங்கே வந்து மேல்முறையீடு செஞ்சு இந்த வழக்கு வருது. இந்த வழக்கு கடைசியாக வந்து இந்த 24ஆம் தேதி வந்து ஒரு வழக்கு வந்து அன்னைக்கு ஒரு வந்து இடைக்கால ஒன்று உத்தரவு பிரித்தாங்க. அந்த இடைக்கால உத்தரவில் தான் என்சிடி வந்து அது கம்பல்சரியா, டெட்டு மதிப்பெண் கம்பல்சரியா இல்லை அது வழிகாட்டு முறை வந்து அது தெளிவுறுத்த சொல்லியிருந்தாங்க. அப்போ 2 வீக் டைம் கொடுத்தாங்க. ஆனால் வந்து அப்போ அது வந்து என்சிடி கொடுக்கல. மீண்டும் வந்து இந்த விசாரணைக்கு வரும்போது 6ஆம் தேதி அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு இடையில வந்து 5ஆம் தேதியே வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து இந்த நியமன தேர்வுக்கு எதிராக இந்த ஸ்டார் மதிப்பெண் வந்து இடைக்கால உத்தரவு கொடுத்துருந்தாங்க, ஸ்டே ஆர்டரு. அதை வந்து இங்கேயும் கொடுத்துருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து 21/6/2024 இன்னைக்கு வர வேண்டிய வழக்கு வரவில்லை. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவர் யாருன்னு கேட்டால் ஆர் மகாதேவன். அவர் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கார். அவர் முன்னிலையில் தான் வர வேண்டிய வழக்கு. அது வராததுக்கு என்ன காரணம்னா, அவர் வந்து மதுரை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து 18/6/2024, 21/6/2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க பாருங்க. த ஆனரபிள் ஃபர்ஸ்ட் டிவிஷன் பெஞ்சு கன்சிஸ்டிங் ஆஃப் ஆனரபிள் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். இவர் வந்து யாரு கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காருன்னா GR சுவாமிநாதன். அங்கே வந்து அவங்க மதுரை பெஞ்சுக்கு இந்த 18/21 வரைக்கும் அந்த மதுரையில் உள்ள வழக்குகளை வந்து அந்த வழக்கு வந்து பாருங்கள், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், கிரிமினல் கண்டெம்ப்ட் அப்பீல்ஸ் ரிலேட்டிங் டு ஆர்டர்ஸ், அது சம்மந்தமான வழக்குகளை ஆல் டிவிஷன் பெஞ்சில் வந்து எப்போ 1:30 வரைக்கும் அவங்க வந்து அந்த வழக்குகளை பார்த்தது தான் சொல்கிறாங்க. இப்போ அவர் 18/21 வரைக்கும் அங்கே மதுரை பெஞ்சுக்கு வந்து உள்ள வழக்குகளை அவர் இப்போ விசாரணை செஞ்சதுனால இன்னைக்கு இந்த வழக்கு வரல. இப்போ மீண்டும் வந்து சென்னைக்கு வந்து இப்போ வந்து சென்னையில் வந்து உள்ள வழக்குகளை விசாரிக்க வர்றாரு. அது இனிமே தான் வந்து இந்த வழக்கு வந்து என்னைக்கு வருதுன்னு குறித்து பின்னாடி தான் தெரியும் என்னைக்கு வழக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் இன்னைக்கு வராத காரணம் இதுதான் காரணம். அவருடைய சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சேஞ்ச் பண்ணியிருந்தனால இந்த வழக்கு இன்னைக்கு வரல. இன்னைக்கு வந்து மற்ற 2 வழக்குகள் வந்துச்சு. அந்த வழக்குகளும் வந்து ஏற்கனவே நம்ம நேற்று போன காணொலியில் சொன்னோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து டெட்டு நியமன தேர்வு எதிரான உள்ள வழக்குகள்லாம் ஒரே வழக்காக வந்து கொண்டு விசாரிக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. சரி, அது குறித்து நம்ம பார்க்கலாம். நாம் இதற்கு முன்பு பார்த்த வழக்கு என்னன்னு கேட்டால், நியமன தேர்வுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு. ஆனால் இனிமே போகிற வழக்கு என்னன்னு கேட்டால், இந்த நியமன தேர்வில் மதிப்பெண் குளறுபடி காரணமாக போட்ட வழக்குகள் வந்து கவிதா ரமேஷ் அவர்கள் வந்து அவர்கிட்ட மட்டும் நாடிய ஆசிரியர்களுக்கான வழக்கு மட்டும். இது மட்டும் இல்லை, மற்ற வழக்கறிஞர்களுடைய வழக்கும் இதில் இருக்குது. இந்த கவிதா ராமேஸ்வர் அவர்களிடம் வந்து போட்ட வழக்கு மட்டும் மொத்தம் என்னன்றத, இந்த வழக்கு எல்லாமே 24ஆம் தேதி வருது. 24ஆம் தேதி
அந்தந்த ரிட்டு நம்பரோட பெட்டிஷன் நம்பரோட வழக்கு எத்தனாவது வழக்குன்றதை பாருங்கள். அதாவது மாண்புமிகு நீதியரசர் பாரத சக்கரவர்த்தி அறை எண் 32ல் 4வது ஒரு வழக்கு. 4வது வழக்கு யாருன்னு கேட்டால் ஜெயபால். அதுக்கடுத்து 5வது ஒரு வழக்கு, அவர் பேர் வந்து சதீஷ்குமார். அடுத்தது 5வது ஒரு வழக்கு வெங்கடேஷன். அடுத்தது ஐட்டம் நம்பர் 17ல் வந்து வெங்கடேசன், அது எஸ் வெங்கடேசன், இவர் எம் வெங்கடேசன். அடுத்து ஐட்டம் நம்பர் 34ல் வந்து டி ஜோதிமலர். 35 வந்து பி விஜயலட்சுமி. 37 வந்து வி டேவிட் அற்புதா. அதுல இன்னொருத்தர் வந்து ஞான தேசிகன். அப்புறம் பத்மஸ்ரீ, சண்முக வடிவு, எஸ் என் கார்த்திக், ஜி கபில் தேவ், சுவிந்த்ரா, நித்யா, சாரதா தேவி, ஹேமா மாலினி, என் சக்திவேல், தயானந்த். இதெல்லாம் ஏற்கனவே படிச்சாச்சு. பத்மஸ்ரீ, டேவிட் அற்புதம், இவங்கெல்லாம் ஏற்கனவே. அடுத்தது என் சண்முக வடிவு, கார்த்திக், சுவிந்த்ரா, வினோத்குமார், சாரதா தேவி, ஏமமாலினி, சக்திவேல், இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டு தான். சுரேஷ் அடுத்தது 40வது வழக்கு. 41 சி பிரபு. அடுத்தது வந்து லிஸ்ட்டு 2ல் ஒன்று வந்து மணிகண்டன் அண்டு 18 அதர்ஸ், மொத்தம் இவங்க 19 வழக்கு. அதுக்கடுத்து வி அன்பு, இது 5வது வழக்காக ஒன்று வருது லிஸ்ட் 2ல். அன்புக்கு அடுத்தது அதில் எம்பி சுதாகர், தமிழ்மணி, இளமதி. அடுத்த வழக்கு இளமதி. 13வது வழக்கு பி மாரிமுத்து. 14 ஜே வள்ளி. 15 ஆர் கலைவாணி, ஏ தேவி, எஸ் மேகலா. 16வது வழக்கு. 17க்கு வந்து எஸ் கௌதமி. இத்தனை வழக்குகள் எல்லாமே வந்து இந்த நியமன தேர்வுக்கு எதிராக ஸ்டார் மதிப்பெண்களாக கவிதா ராமேஷ் வழக்கறிஞர் மட்டும் தொடுத்துள்ள வழக்குகள். மற்ற வழக்கறிஞர்லாம் இருக்காங்க, சங்கரன் இருக்காரு, அதே மாதிரி நளினி மேடம் இருக்காங்க. மற்ற தெரிஞ்ச வழக்குகள்லாம் சில வழக்குகள்லாம் அது தனியாக இருக்குது. இப்போதைக்கு இந்த வழக்குகள்லாம் எல்லாமே 24ஆம் தேதி தான் வருது இந்த வழக்கு சென்னையில். இப்போ வந்து மதுரை நடந்த வழக்குகள் குறித்து தனியாக ஒரு நம்ம வீடியோ போடுவோம். இன்றைக்கி என்ன நடந்ததுன்ட்டு முழுமையாக நம்ம வந்து ஒரு காணொலி பதிவிடன்னு சொல்லியிருக்கோம். அது குறித்து வந்து அந்த இன்னும் வந்து அந்த ஆர்டர் வரல. நம்ம எப்பவுமே எதுவுமே வந்து தெளிவாக ஆதாரப்பூர்வமாக தான் நம்ம வந்து போடுவோம். ஜஸ்ட்டு நம்ம வாட்ச் பண்ணது மட்டும் தான் இப்போ வந்து அந்த மதுரை வழக்கு விஷயம் சொன்னோம். அந்த ஆர்டர் வந்தவுடனே அனைத்து விவரங்களும் தெளிவாக நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இது போன்ற டெட்டு சம்மந்தமான வழக்குகளை மற்றும் ஆசிரியர் செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.